கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருப்பீஸுக்கு நம்ம ஹேம்ஸ்டாரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதற்கான பதில் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து இதை நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி டான் வந்து டிரான்சாக்ஷனுக்கு நான் பயன்படுத்தணும், அதை வந்து நான் எங்கே வாங்கி நான் வேலெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அல்லது எக்ஸ்சேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஏன்னா இந்தியன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சு. இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஜியோடெஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கேஒய்சி வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேஒய்சி பண்ணுறதுக்கு மற்ற இது மாதிரி வந்து ரொம்ப டைம் டிலேலாம் ஆகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபைட் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட இதில் வந்து தமிழ் கஸ்டமர் கேர் இருக்குது, நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கூட அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் நான் கொடுக்குறேன். ஹேம்ஸ்டரே வந்து இவங்களுடைய அஃபிஷியல் இதுலேயே டெபாசிட் வந்து அவைலபிள் ஆக போகுது 26ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து அவைலபிள் ஆக போகுது. நீங்கள் டைரெக்டாக கூட வேற ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஹேம்ஸ்டராகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அல்லது யூஎஸ்டிடியை நீங்கள் அங்கே செல் பண்ணி வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணதற்கு பிறகு இங்கே யூஎஸ்டிடி அனுப்பி அதையே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டெப்ஸ் 1 by 1 வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அதர் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வச்சுருக்கிற அந்த ஹேம்ஸ்டரை செல் பண்ணி எப்படி வந்து இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இந்த ஏர்ட்ராப் எல்லாமே இதுக்குள்ளே ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆன பின்பு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஹேம்ஸ்டர் அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிறக்காக நான் வேறு ஒரு காயின் எடுத்துக்கிறேன். இந்த TRX அப்படிங்கிற ஒரு காயினையும் எடுத்துக்கிறேன். இந்த காயின் வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது செல் கொடுத்து ஃபுல்லாகவே செல் பண்ணி USDT பேரில், முக்கியமான விஷயம் இதை பார்த்துக்கோங்க, USDT பேரில் வச்சு நீங்கள் செல் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேம்ஸ்டராக இருக்கட்டும் எந்த ஒரு காயினாக இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? சரி, இது வந்து USDT இது பண்ணிவிட்டு செல் பண்ணிக்கிறீங்க. செல் பண்ணதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம USDT வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த வித்ட்ரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரான்னு கொடுத்த உடனே அடுத்தது எந்த காயினை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து USDTயை கொடுத்துக்கிறேன். நீங்களும் இதே தான் பண்ண போகிறீங்க. USDT அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? USDTன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க் வழியாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும், அல்லது இமெயில் மூலமாக எப்படிங்கிறத கேட்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் சென்ட் வயா கிரிப்டோ நெட்வொர்க் வழியாக நான் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்ததற்கு பிறகு அட்ரஸ் கேட்பாங்க, நெட்வொர்க் கேட்பாங்க, வித்ட்ராவல் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இந்த டெபாசிட் அட்ரஸ் அப்படிங்கிறது எங்கே எடுக்கணும் அப்படின்னா, நாம் அந்த ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதாவது USDTயோடைய டெபாசிட் அட்ரஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்ததற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்டரில் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது USDT. ஓகேங்களா? இப்போ USDT தானே கொண்டு வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ USDTன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த USDT அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் பேலன்ஸ் இதெல்லாமே காட்டிடுவாங்க. இப்போது நெட்வொர்க், எந்த நெட்வொர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. USDT ஓகே, எந்த நெட்வொர்க்கில் அங்கே கேட்டாங்க இல்லைங்களா எந்த நெட்வொர்க்னு. ஸோ இதில் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 நெட்வொர்க் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், எத்தீரியம், TRX. BSC ஸ்மார்ட் செயின் மோஸ்ட்லி எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. TRXமே ஃபீஸ் கம்மி தான். எத்தீரியமை அவாய்ட் பண்ணிக்கங்க, ஃபீஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா, BSCங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கெட் டெபாசிட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே கொண்டு வந்து இந்த அட்ரஸ் அப்படிங்கிறதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பொறுமையாக செய்யுங்க. எழுத்துக்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது டெலீட் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலும் தப்பாக அனுப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரிப்டோவாக இருந்தாலும் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக 100% லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? டெபாசிட் அட்ரஸ்ங்கிறத கரெக்டாக போடணும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம அங்கே என்ன நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அதாவது பிஎஸ்சின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. BEP20 அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே அட்ரஸை கொடுத்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து காட்டுவாங்க. இப்போ நான் $65 இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது சில கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பினான்ஸ் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் தானேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஜியோடஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய வேலை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனு சென்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து USDTன்னு சர்ச் பண்ணிங்கனாலும் சரி, அமௌண்ட் வந்த உடனே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த அல்லது USDTன்னு நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா USDT வந்து இங்கே வந்துருச்சான்னு நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது வந்ததுக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான வேலை செய்யணும். ஏன்னா நம்ம கிட்ட USDT இருக்குது, அதை இந்தியன் ருபீஸுக்கு மாற்றணும் அப்படின்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிற ட்ரேட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே INRன்னு தான் இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. INRங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே USDTன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டைம் சர்ச் பண்ணுற வேலை மிச்சம். USDTன்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். வந்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. இப்போ USDT என்ன ப்ரைஸுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ USDTங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பை அண்ட் செல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கேருந்து கொண்டு வந்த USDTயை INRஆ செல் பண்ண போகிறோம். ஸோ செல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதையே செல் பண்ணிக்கலாம். செல் பண்ண உடனே உங்களுக்கு இந்தியன் ருப்பீஸாக மாறிடும். உங்கள்கிட்ட இருக்கிற USDT எல்லாமே மாறிடும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைங்களா, இப்போ செல் பண்ணதை. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டு வந்துடுங்க. டேஷ்போர்டு வந்த உடனே மேலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு INRல வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கும். செல் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் இதுல எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வித்ட்ரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே தான் நீங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்ட்ராவில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பேங்க்குடைய நேமு, IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதாவது வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்த அமௌண்ட் எல்லாமே வேணாலும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டு நீங்கள் வித்ட்ரா அப்படின்னு நீங்கள் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிடும். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா நம்ம டானாக இருக்குது, நம்ம வந்து இந்தியன் ருப்பீஸில் வந்து நான் எப்படி டான் வாங்குறது அப்படின்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு $1000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் $1000 நான் டானாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு செக்ஷனுக்கு வந்துடுங்க. இதில் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1000 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு UPI ID, அதாவது UPI மூலமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெபாசிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணி ₹10 வந்த உடனே இங்கே போய்ட்டு டான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா டான் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். டான் வந்த உடனே நீங்கள் இங்கே டானை பை பண்ணிக்கலாம். பை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இப்போ பண்ண மெத்தடே தான் சேம். எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வேணாலும் சரி அல்லது வேலெட்டுக்கு வேணாலும் சரி நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டு கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.